பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட் தாங்க 2 ஆப்பிள் 2 கேரட் அப்புறம் 2 பீட்ரூட் எடுத்துருக்கேன். இந்த தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வேலை மெனக்கிட வேண்டியதாக இருந்தது. பட் வந்து நல்லாவே வந்தது. குழந்தைகளுக்கு வெளியே கொடுத்து வாங்க தேவையில்ல, காசு கொடுத்து வீட்டிலே கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இரும்பு கடாயில் செஞ்சதாங்க நல்லது. இதில் வந்து கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி பொடியாக்கி எடுத்து போகிறோம். கூட ஏலக்காய் வச்சும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேரட் பீட்ரூட் எல்லாம் இருக்குங்களா, அதை வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஒன்று அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது. அப்புறம் கட்டி கட்டியாக ஆரம்பிச்சது. அங்கங்கே நிற்கிது. திருவி நீங்கள் செய்யும்போது நல்லாவே வந்துடும். என்னால் திரும்ப முடியல. மிக்ஸியில் வந்து பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். ஆப்பிள்லாம் சீடெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்லது. சீ வந்து உடம்புக்கு கெடுதிங்க ஆப்பிள் இருக்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம வானல் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற டைம் வணக்கும் போது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். எடுக்கிறீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை. அது மட்டும் இல்லைங்க, இரும்பு கடாயில் செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்து இரும்பு கடாய். இந்த எல்லா நாட்டு சக்கரை எல்லாமே மெல்ட்டாக உங்களுக்கு வந்து மேலே திரிக்க ஆரம்பிச்சிடுங்க. கையெல்லாம் கொப்பளம், அதாவது தெரிச்சிச்சுன்னா கொப்பளம் போட்டுரும். அதனால எப்பயும் செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பதம் வந்து எப்படின்னா நம்ம கோடு போட்டால் கல்லில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அதுதான் பதம். இப்போ இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இந்த சமயத்தில் நீங்கள் பாதாம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக கை விடாத கிண்டிகிட்டே இருக்கணும். கோடு போட்ட பாருங்க இப்போ தெரியுதுங்களா, இது வந்து இந்த உதிரியாக ஆக ஆரம்பிச்சு ஆஃப் பண்ணி நான் ஃபேன் காற்று வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதாவது கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி உதிரி ஆயிடும். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கொஞ்சம் பபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஏபிசி மால்ட் தயாராகிடுங்க. வெறும் பீட்ரூட் வச்சு நீங்கள் செய்யலாம். கேரட்